வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் அண்ட் அட்டாமிக் வெயிட்டை பற்றி பார்ப்போம். அது போகிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் மாஸும் வெயிட்டும் என்னன்னு பார்ப்போம். நீங்கள் யாரோ உங்கள் ஃப்ரெண்டை போயிட்டு உங்களுடைய வெயிட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து திருப்பி 45 கிலோகிராமோ இல்லை 50 கிலோகிராமோ சொல்லுவார். பட் அது இல்லை கரெக்டான விஷயம். ஆக்சுவலாக மாஸ் என்னன்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம வந்து கிலோகிராம்ஸும் சொல்லணும். என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா மாஸ் என்ன டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா stuff that object contains. நம்மளே எடுத்துக்கங்க, நம்மளோட மொத்த பாடியோட எடையை தான் மாஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதை தான் யூனிட்ஸ்ல வந்து கிலோகிராம்லயோ இல்லை கிராம்ஸ்லயோ சொல்லணும். அது வெயிட். அப்ப வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் என்ன பார்த்தா இட்ஸ் அ ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் with which earth pulls the object. வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ், ஒரு எடையை, ஒரு பொருளை ஒரு அந்த எர்த் கிராவிட்டியோட இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வெயிட். அதை நியூட்டன்ஸ்ல சொல்லுவான் யூனிட்ஸ். ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கோம்னா சாதாரண சிம்பிளான கான்செப்ட் தான். மாஸ் எப்பயுமே மாறாதுங்க. நீங்க இந்த யூனிவர்ஸ்ல எந்த பிளானட்ல போனாங்கன்னா மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். வெயிட் அப்படி இல்லை. வெயிட் என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன், எர்த்து கொடுக்கக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸால் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், கிராவிட்டியினால வரக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம ஆப்ஜெக்டை பிடிச்சி கீழே இழுக்குது இல்லையா, அதுதான் வெயிட்னு சொல்றோம். அந்த ஃபோர்ஸ் தான் வெயிட்னு சொல்றோம். இது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு கிராவிட்டி இருக்கனால அந்த ஃபோர்ஸ் ஆனது மாறும். ஸோ இது சேஞ்ச் ஆகும். வெயிட் ஆனது ஒவ்வொரு பிளானட்லையும் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் மூணில் போனீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அங்கே வெயிட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்களே போய் நின்னீங்கன்னா மூணில் வெயிட் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்மியான வேல்யூ இருக்கும். வேற நீங்கள் இடத்துல வந்தீங்கன்னா அப்போ வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கான டெஃபினேஷன் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரிக்கு வருவோம். கெமிஸ்ட்ரியில எல்லாமே அட்டாமிக் ஸ்கேல்ல தான் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மாசம் சொல்ல மாட்டோம், அட்டாமிக் மாசம் சொல்லுவோம். ஏன்னா ஆட்டத்துக்கு போயிட்டு ஆட்டத்தோட எடையை கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம நார்மலாக மாசு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் கிராம்லையோ கிலோகிராம்லையோ மெஷர் பண்ணுவோம். ப்ளஸ் அட்டாமிக் ஸ்கேலில் போகும்போது ஒரு எலமெண்ட்டோட ஆட்டத்தை எப்படி எடை போடுவாங்க அப்படின்னு பார்த்தா அது வச்சு அவங்க வச்சிருக்க சயின்டிஸ்ட் உருவாக்குன யூனிட் பேர் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி 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 ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் கிராம். நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவில் ஒரு கிராம்ல ரொம்ப 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 சின்ன பகுதி தான், சின்ன எடை தான் அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் எப்படி இவங்க வந்து மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எலமெண்ட் வச்சிருக்காங்க, கார்பன் 12. ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருக்கேன், கார்பன் 12ன்ற எலமெண்ட் மட்டும்தான் எர்த்தில் அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட். அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது 6 புரோட்டான்ஸ் இருக்கும், 6 நியூட்ரான்ஸ் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒன் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன். எர்த்தில் அதிகமாக காணக்கூடிய கார்பன் வெர்ஷன்ல கார்பன் 12ன்றது தான் அதிகமாக இருக்கக்கூடிய வெர்ஷன். ஸோ என்னன்னா இந்த கார்பன் 12 ஒரு கார்பன் 12 ஆட்டத்தோட எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 AMU, 12 அட்டாமிக் மாஸ் யூனிட். அதுதான் அதோட எடைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்பன் 12 எலமெண்ட்டோடைய ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தான் மற்ற எல்லா எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 12 AMன்னு பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன ஒரு கணிப்புக்கு வருவீங்கன்னா, அப்போ ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் கிட்டத்தட்ட ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் எடைக்கு தான் இருக்குங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அப்படி கம்ப்ளீட்டாக சொல்ற முடியாது. ஏன்னா எலக்ட்ரான்ஸும் இந்த ஒரு ஆட்டத்தில் மொத்தம் 3 பார்ட்டிகல்ஸ் சொன்னால் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம். எலக்ட்ரான்ஸும் கொஞ்சோண்டு மாஸ் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணோம்.
ஸோ பட் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால மெயினாக அந்த புரோட்டானும் நியூட்ரான் தான் நம்ம கவுண்ட் ஆகும். ஸோ அது ஓகே. இது அட்டாமிக் மாஸ் யூனிட். அடுத்து அட்டாமிக் வெயிட்னு ஒன்று வரும். இங்கே கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் வெயிட்னா இந்த ஃபோர்ஸ் வித் விச் த எர்த் புல்ஸ் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கிடையாது. அட்டாமிக் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த டெஃபினேஷன் இருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஐசோடோப்ஸ் இருக்கும். ஐசோடோப்ஸ் என்னென்ன அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐசோடோப் இஸ் a element with a same atomic number but with different mass numbers. ஒரு தடவை பார்த்துருவோம் ஐசோடோப்ஸ் என்னன்னா எலமெண்ட் வித் சேம் அட்டாமிக் நம்பர். ப்ரோட்டான்ஸ் சேஞ்ச் ஆகாது, ப்ரோட்டான்ஸோட கவுண்ட் தான் அட்டாமிக் நம்பர்னு சொல்லியிருக்கேன். பட் வித் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ். டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா மாஸ் நம்பர்ஸ் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸோட கவுண்ட்டு. நியூட்ரான்ஸ் மாறினா மாஸ் நம்பர் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எலமெண்ட்டே எடுத்துக்கங்க. கார்பனில் முக்கியமாக 2 ஐசோடோப் இருக்குது, கார்பன் 12 அண்ட் கார்பன் 14. ஓகே, இது நமக்கு தெரியும். கார்பன் 14 எப்படி இருக்கும் உங்களால் கணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ப்ரோட்டான்ஸ் எப்பவுமே காமன். ஸோ 6 ப்ரோட்டான்ஸ் தான் இருக்கும் கார்பன் ஆட்டத்தில், வேறஸ் 8 நியூட்ரான்ஸ் இருக்கும் கார்பன் 14 எலமெண்ட்டில். ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி 2-3 ஐசோடோப்ஸ் இருக்கும்போது, ஒரே எலமெண்ட்டு 2-3 ஐசோடோப்ஸ் இருக்கும்போது அதனுடைய ஆவரேஜ் வெயிட்டேஜ் ஆஃப் த அது 2 எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸை எடுத்துக்கிட்டு அதை ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் அட்டாமிக் வெயிட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன் எலமெண்ட்டுக்கு என்ன நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அட்டாமிக் வெயிட் என்ன போட்டிருக்கீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 12.011 போட்டிருக்கோம் AMU. நீங்கள் பீரியாடிக் டேபிள் எடுத்து பாருங்கள், இதான் போட்டிருக்கோம். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பெரிய பேக் எடுத்துங்க, அதில் இந்த கார்பன் 12 கார்பன் 14 கலந்துருங்க. நீங்கள் மொத்தம் ஒரு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் யூனிட் எடுத்து ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் 12.01 AMUக்கு தான் வந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம்.